வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு நீங்கள் அடிக்கடி செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஃபுட் கலர் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து வச்சு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அளவான தீயில் தான் இதை ஃப்ரை பண்ணணும், இல்லைனா கருகி போகும், உள்ளே வேகாது. ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5-6 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும், மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்திருந்தால் பாருங்கள், இல்லைன்னா இன்னொரு 2-3 நிமிஷம் வேகட்டும், திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். எந்த காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்தி வேக வைக்காதீங்க. நான் 15 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் செய்துட்டு இருக்கிற இந்த சிக்கன் ஃப்ரை எல்லா வகையான சாதத்துக்கும் பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, 3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்க, இதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். அளவான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். கேரளா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் ஃப்ரையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.